அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த வாரத்தில் நமக்கான ராசி பலன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியங்க. இந்த நாட்களில் நமக்கு அசுபமான பலன்கள் இருக்கா, சுப பலன்கள் இருக்கா, நாம் மேற்கொள்ளக்கூடிய செயல்களில் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குது, நாம் எந்த தெய்வத்தை இந்த நேரத்தில் வழிபாடு செய்யணும், நமக்கு அதிர்ஷ்டமான எண் என்னவா இருக்கும், இவையெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு கிராமத்து தெய்வங்கள் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தினுடைய பெயர் அல்லது உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயரை நீங்கள் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். கண்டிப்பாக நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பண வரவிற்கு மகர ராசிக்காரர்களுக்கு குறைவிருக்காத வாரம் அப்படின்னு இந்த வாரத்தை சொல்லலாங்க. உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக உங்களுக்கு சீராகும். குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகளை பல முறை யோசித்து எடுக்கிறதால பாதிப்புகளை தவிர்க்க முடியும். உறவினர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அதனால் மன நிம்மதி சற்று குறையக்கூடும் என்கிறதால கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. அலுவலகத்தில் பணி சுமை கண்டிப்பாக அதிகரிக்கும் என்கிறதால நேரம் காலம் பார்க்காம உழைக்க வேண்டியிருக்கும். இந்த நேரம் சக ஊழியர்கள் உங்களுடைய பணிகளை முடிக்க உதவி செய்வாங்க. வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும். லாபமும் குறைவாகத்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றதால மனதில் சஞ்சலம் ஏற்படலாம். புதிய முடிவுகள் எதுவும் இப்போதைக்கு நீங்கள் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு போதிய அளவு பணம் கிடைக்கிறதால சிரமம் எதுவும் இருக்காது. அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு வழக்கமான நிலையை நீடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 9. அதிர்ஷ்டமான தெய்வத்தை நீங்கள் இந்த நாட்களில் யாரை வழிபாடு செய்யணும் அப்படின்னா முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்களே இருக்கும். முருகப்பெருமானுடைய வழிபாடு இந்த வாரத்தில் நீங்கள் காலையில் எழுந்ததுமே மேற்கொண்டு வாங்க. கண்டிப்பாக அவருடைய அருள் முழுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். முடிந்தால் முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க, மேலும் சிறப்பானதாக அமையும். மேலும் மகர ராசிக்காரர்கள் வியூகம் மூலமாக வெற்றி காணக்கூடிய மந்தகனின் ஆதிக்கம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம். சூரியன் 10ஆம் இடத்துல இருக்காரு. பூர்வீக சொத்துல சகோதர சகோதரிகளால் வில்லங்கம் உண்டாகலாம். அதை நிவர்த்தி செய்வதற்காக நீதிமன்றத்தில் நாடி செல்வதற்கான கட்டாயம் ஏற்படலாம். இந்த உலவுகின்ற நிலவும் உங்களுக்கு அனுசரணையாக இல்லாததால் எதிர்பாராத செலவுகள் வந்து சேரலாம். கையில் இருக்கக்கூடிய காசுக்கு உங்களுக்கு செலவு அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்காரு. தொழில்துறைகள் சீராக நடக்கும். வியாபாரத்தில் அதிக லாபத்தை எதிர்பார்க்க முடியாத நிலை உண்டாகலாம். உறவினர் வகையில் ஏதாவது வில்லங்கம் வந்து மன அமைதியை கெடுக்கலாம். புதன் 11ஆம் இடத்துல இருக்காரு. ஆன்லைன் வர்த்தகங்களில் அளவோடு ஈடுபாடு செய்வது நல்லதுங்க. நீங்கள் எதையுமே யோசிக்காமல் இறங்குவது தவறு. 1க்கு 2 முறை யோசிங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க கிட்ட ஆலோசனை கேளுங்க. மனைவி இருந்தாங்கன்னா மனைவி கிட்ட ஆலோசனை கேளுங்க. அதே போல் நீங்கள் உங்களுடைய கணவன்கிட்ட கேட்கணும் அப்படின்னும் பெண்களுக்கு சொல்லலாம். பங்கு சந்தை வியாபாரம் உங்களுக்கு பாதகம் தராது அப்படின்னு சொல்லப்படுது. வெளியூர் பயணங்களில் அலைச்சலுக்கு ஏற்ற பலனை அனுபவிப்பீங்க. குரு 5ஆம் இடத்துல இருக்காரு. எப்படிப்பட்ட இடையூறுகள் தொழிலில் ஏற்பட்டாலும் அதை சாமர்த்தியமாக சமாளிக்கக்கூடிய தன்மை பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரன் 12ஆம் வீட்டில் இருக்காரு. அறிமுகம் இல்லாத பெண்களிடம் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. உதவி செய்வதாக எண்ணி உபத்திரவத்தில் மாட்டிக்கொள்ள வேண்டாம். சனி 2ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. அரசாங்க ஒப்பந்த வேலைகளில் பில் பாஸாக கால தாமதமாகும் அப்படின்னு சொல்லலாம். ராகு 3ஆம் இடத்துல இருக்காரு. நண்பர்களுடைய உதவியால் உங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய காலகட்டமாக கூட இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கேது 9ஆம் வீட்டில் இருக்காரு. எதிர்பாராத பண வரவு திக்கு முக்காட வைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் ஆன்மீக பெரியவர்களுடைய சந்திப்பு குடும்பத்தில் அமைதியை கொண்டு வரும். அதனால் நீங்கள் பெரிதாக எந்த ஒரு குழப்பத்தையும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் அப்படின்னே சொல்கிறாங்க.
மேலும் மகர ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கலாம். அதற்கு முன்பு நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் இந்த வீடியோவுக்கு கீழே பதிவிட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. எவ்வளவு லைக் வருதோ எவ்வளவு ஷேர் வருதோ அதற்கு தகுந்தாற் போல் அடுத்தடுத்து உத்வேகமாக இன்னும் நிறைய வீடியோக்கள் இந்த சேனலில் வந்து கொண்டே இருக்கும். அதே போல் முன்னேற்றங்கள் உண்டாகக்கூடிய காலகட்டம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ராசி மற்றும் தன அதிபதி சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறதால பொருளாதாரத்தில் தன்னிறைவு உண்டாகும். சனி பகவான் மார்ச் மாதத்தில் இருந்து 3ஆம் இடம் சென்றார். அதே போல் 7.5 சனியில் இருந்து முழுமையாக விடுபட போகிறீங்க அப்படின்னே சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் வெற்றி கனியை பறிக்காமல் விட மாட்டீங்க இந்த ராசிக்காரங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு ஒரு வெற்றி, உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதற்கான முயற்சியை எடுப்பீங்க, அதில் வெற்றியும் காண்பீங்க. இது மட்டும் இல்லாமல் கடன் தொல்லை கண்டிப்பாக உங்களுக்கு குறையும். வெளிநாட்டு பணம் வந்து குவியும். மன நிம்மதியாக இருக்கும். உங்களுடைய முயற்சியால் தொழில் உத்தியோகத்தில் சாதகமான பலன் உண்டாகும். மூட்டு அறுவை சிகிச்சை நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்குது. தாய் தந்தை உங்களை நன்கு புரிந்து கொள்வாங்க, உதவி செய்வாங்க. மறு விவாகம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது விவாகத்துக்காக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களும் இருப்பாங்க. அவர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டம் நடந்தேறும் என்றே சொல்லலாம். தாயாருடைய சொத்துக்களை பிரிக்கிறதுல சகோதர சகோதரிகளால் இடையூறு, மன உளைச்சல் இவையெல்லாம் உண்டாகலாம். அதனால் நீங்கள் சுமூகமாக எதையுமே பேசி தீர்த்து கொள்வது நல்லது. வீடு மாற்றம், வேலை மாற்றம் இவையெல்லாம் உண்டாகும். மேலும் நிச்சயித்த திருமணத்தை காலம் தாழ்த்தாமல் உடனே நடத்த வேண்டும். லஞ்சம் கொடுத்து அரசு வேலைக்கு முயற்சிப்பதை தவிர்க்கிறது நல்லது. தாய் தந்தையினுடைய அன்பும் ஆசையும் கண்டிப்பாக கிடைக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் என்றே சொல்லலாம். பௌர்ணமி அன்று குலதெய்வத்தை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மனவேதனையை தந்த பிள்ளைகள் உங்களை புரிந்து கொண்டு உங்களை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய காலகட்டம் என்று சொல்லலாம். வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். பூர்வீக சொத்தை விற்று புதிய வீடு வாங்குவீங்க. திருமண தடை உங்களுக்கு அகலும். பெரியோர்களுடைய நட்பும் நல்லாசியும் கிடைக்கும். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் கைகூடி வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பதட்டம் விலகி நிம்மதியான சூழ்நிலை உருவாகலாம். கணவருடன் இருந்த ஈகோ மற்றும் நோய்கள் இவை அனைத்தும் நீங்கி உடல் ஆரோக்கியம் அற்புதமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஸ்ரீ லக்ஷ்மி குபேரரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லது நீங்கள் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பானதாக அமையும் என்றே சொல்லலாங்க. பெண்களுக்கு இந்த வாரத்தில் ரொம்பவே நல்ல பலன்கள் தான் சொல்லுது. அதனால் பெண்கள் எதையும் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். எல்லாமே உங்களுக்கு சுமூகமாக நடக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. இது மட்டும் இல்லாமல் வரவுக்கு ஏற்ற செலவு கண்டிப்பாக உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் 7.5 சனியால் எவ்வளவு இடையூறுகள், நெருக்கடியான சூழ்நிலை வந்தாலும் கூட வாழ்க்கை துணையினுடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் வருது அப்படின்னா அந்த நாட்களில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது சிறப்பு என்று சொல்லலாங்க. அந்த சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் யாருக்கிட்டையும் எந்த வம்பு வழக்குகள்லையும் ஈடுபடாமல் நீங்கள் யாருக்கிட்டையும் வாய் கொடுத்து சண்டை வாங்கி கொள்ளாமல் அமைதியாக இருக்கிறது நல்லது. முடிந்த வரைக்கும் நீங்கள் மௌனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த வாரத்தில் உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய வழிபாடை நீங்கள் மேற்கொண்டு வாங்க. கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு சுமூகமாக நடக்கும். நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கூட உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய வழிபாடு மேற்கொள்ளுங்க. அதே போல் அந்த தொழில் நல்லபடியாக நடக்கும், நல்ல லாபமும் கிடைக்கும். நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு அடிக்கடி சென்று வழிபட்டுட்டு வாங்க. நிச்சயமாக அனைத்துமே உங்களுக்கு சிறப்பாக நடக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க. அப்படியாக இந்த மகர ராசிக்காரர்களுக்கு பலன்கள் இனி வரக்கூடிய நாட்களில் சிறப்பான நாட்களாக அமைகிறது என்றே சொல்லலாங்க. அப்படி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் எந்த ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு நீங்கள் மகர ராசிக்காரர்கள் என்றால் நாம் இப்போ சொன்ன இந்த பலன்கள் அனைத்துமே, இந்த கணிப்புகள் அனைத்துமே நீங்கள் சொன்ன கருத்துக்களோடு எங்களுக்கும் அது ஒத்து போகுது, நாங்களும் இதை கடைப்பிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு உங்கள் ராசியையும் பதிவிட்டுட்டு உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரையும் பதிவிட்டுட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க.
நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அடுத்தடுத்த ஒவ்வொரு ராசிக்கான பலன்களும் வருட பலன்கள் வர இருக்குது. 2025ஆம் ஆண்டு தொடங்கக்கூடிய நிலையில் இந்த வருடத்திற்கான பலன்கள் எப்படி இருக்க போகிறது என்பதையும் முழுமையாக தெரிந்து கொள்ள போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.